2 அதிகரித்திருக்கிறது. இன்னும் 4 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. 113 எம்எல்ஏக்கள் தற்போது இருக்கிறார்கள். மொத்தம் 118 தேவை. தற்போது 114 இருக்கிறது. இன்னும் 4 எம்எல்ஏக்கள். நேற்று கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக ஆகியோர் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது திருமாவளவன் சொன்ன கருத்து என்னவென்றால், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து, அதாவது இடதுசாரிகளோடு இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுதான் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளித்திருக்கிறது. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவளிக்க இருக்கிறார்கள். அவர்களிடம் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இந்த 2 இடதுசாரிகளுடைய முடிவுதான் தன்னுடைய முடிவு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருந்தார். விஜய்க்கு ஆதரவளிப்பதற்கான சூழல் தான் தற்போது இருக்கிறது. இந்த 3 கட்சிகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக ஆகியோர் ஆதரவு அளிக்கக்கூடிய பட்சத்தில் விஜய் அந்த மேஜிக் எண்ணான 118 தொடுவார். இன்று மாலை 6 மணிக்கு ஆளுநர் அர்லேகர் கேரளா செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆதரவு கடிதத்தை அளித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருக்கிறாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகா பக்கம் சாய்ந்திருக்கின்றன. எனவே விஜய் ஆட்சி அமைப்பதற்காக அந்த சூழல் தற்போது கைகூடி. திருமாவும் நாளைக்கு கொடுத்துருவாரு, ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஆட்சி நல்லபடியாக அமைச்சிருவார் விஜய். முதலமைச்சர் ஆயிடுவார். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நாளைக்கு திரும்ப உறுதியளிச்சிருவார். 2 நாட்களாகவே திமுகவிலிருந்து அவர்கள் பிரிந்து செல்வார்களா, விஜய்